பாலாவியில் இடம்பெற்ற வாகன விபத்தினால் கொழும்பிற்கும் புத்தளத்துக்கும் இடையிலான ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கொழும்பிலிருந்து புத்தளம் நோக்கி பயணித்த ரயில் இன்று காலை 8:10 அளவில் புத்தளம் நாகவில்லு பிரதேசத்தில் ரயில் கொள்கலன் ஒன்றுடன் மோதி விபத்துக்குள்ளானது. குறித்த விபத்தினால் 2 ரயில் பெட்டிகள் தடம் புரண்டுள்ளன. விபத்தில் ரயில் சாரதி, உதவியாளர், கொள்கலன் சாரதி உள்ளிட்ட 4 காயமடைந்து புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்தினால் ரயிலுக்கும் கொள்கலனுக்கும் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மிகிந்தலை புதுக்குளம் பிரதேசத்தில் புதுக்குளம் வாவிக்கு அருகில் குடை சாய்ந்த உளவு இயந்திரத்தில் சிக்குண்டு அதன் சாரதி உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் 57 வயதுடைய விவசாயி ஒருவரை உயிரிழந்துள்ளார். நேற்றிரவு இவர் தனது வயலுக்கு சென்று கொண்டிருந்த போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. எம்எல்பிட்டி ரத்தினபுரி வீதியில் உடகம பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் மோட்டார் சைக்கிள் சாரதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இன்று காலை 10:30 மணியளவில் எம்எல்பிட்டியை நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியுடன் பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் மோதியதுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் தூக்கி வீசப்பட்டு எம்எல்பிட்டியில் இருந்து வந்த ராணுவ லாரியில் மோதி உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்தில் 30 வயதுடைய ராணுவ வீரர் ஒருவரை உயிரிழந்துள்ளார். பத்தேகம கிரிபனாவில் விகாரிக்கு அருகில் கார் ஒன்று தனியார் வகுப்பு நடத்தப்படும் இடத்தில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. முன்னாள் காலி நகர சபை ஆணையாளரும் அவரின் குடும்பத்தினரும் பயணித்த காரை விபத்துக்குள்ளானது. விபத்தில் காயமடைந்தவர்கள் கராப்பேட்டை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் காயமடைந்தவர்களில் 5 வயது சிறுவனும் அடங்குவதாக போலீசார் கூறினர். கிண்ணியா சூரங்கல் சந்தையில் உளவு இயந்திரம் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 13 பேர் காயமடைந்துள்ளனர். கிண்ணியா பிரதேச செயலகத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற கால்பந்தாட்ட நிகழ்வில் கலந்து கொண்டு திரும்பும் போதே இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வேக கட்டுப்பாட்டை இழந்த உளவு இயந்திரத்தின் பெட்டி கலன்றதால் விபத்து இடம்பெற்றதாக சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் தெரிவித்துள்ளனர். விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் உளவு இயந்திரத்தில் 25க்கும் மேற்பட்டோர் பயணித்துள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் கிண்ணியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ரத்தினபுரி தம்புலுவன பிரதேசத்தில் ஆடை தொழிற்சாலை ஊழியர்களை ஏற்றுச் சென்ற பஸ் ஒன்று வீதியை விட்டு விலகி 15 அடி பள்ளத்தில் உள்ள கழுகங்கியில் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. குறித்த பஸ் வண்டியில் பயணித்த சாரதி உட்பட 10 பேர் சிறு காயங்களுக்குள்ளாகியுள்ளதுடன் காயமடைந்தவர்கள் ரத்தினபுரி வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுகின்றனர்.